Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடை தோசைங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியான அடை தோசை சிம்பிளாக செய்யலான்னு பார்க்குறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இதுக்கு என்னென்ன பொருள் வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml கப்பு. இந்த கப்பில் 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஊற வைக்கிறதுக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்லேயே வந்து 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிடலாம், 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே 1/4 கப் எடுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சிறுபருப்பு வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சிறுபருப்பு வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பும் அதே மாதிரி 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ துவரம் பருப்பும் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கப் தான் போட்டிருக்கேன். இதில் என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 1 கப் அப்படின்றப்ப இந்த பருப்பெல்லாம் சேர்ந்து 1 கப் வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதே வந்து இல்லை எனக்கு நல்ல சாஃப்டாக அடை வேணும் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பருப்பை வந்து கூட்டிக்கலாம். இதில் வந்து மெயின் என்னென்னா நான் பண்ணுறது வந்து நல்ல தின்னாக தோசை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இதில் யூஸ்வலாக வந்து டிப்பிக்கல் அடை தோசை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தி பண்ணி சாஃப்டாக வர மாதிரி திக்காக பண்ணுவாங்க. அதில் தேங்காய் திருகி போடுறது, வெங்காயம் போடுறதெல்லாம் பண்ணுவோம். நான் வந்து கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக தோசை மாதிரி பண்ணுறதுக்காக இந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னா நெய் போட்டு நம்ம நல்ல தோசை தவாவில் கிறிஸ்பியாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ 1 மணி நேரம் நம்ம நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை அரைக்கும் போது இது கூட என்னென்ன சேர்க்கணுன்றது நான் சொல்கிறேன். ஊற வச்ச பருப்பை வந்து நான் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், சோம்பு இதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு துண்டு ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இஞ்சி போடாமல் தான் செய்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இது வந்து பருப்பு வகைகள் சேர்த்துருக்கனால நம்ம வந்து இதுக்கு தேவையான பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஸ்மூத்தாக இதை வந்து அரைச்சிடலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மாவை நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தோசை கல் நான் சூடு பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த மாவை நல்ல மெல்லிசான தோசையாகவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் அடை தோசையாகவும், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் வந்து திக்காக ஊற்றணும் அப்படின்னா திக்காகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெயோ நெய்யோ அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை மெதுவாக நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த அடை தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஊற வச்ச அரிசி நம்ம மிக்சிலே அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லாம் வேணும்னு இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.